செங்கோட்டையன் வெளியில வந்துட்டு நீங்க பார்க்கும்போது ஒரு அப்பாவித்தனமான ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, ரொம்ப அனுபவம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட, உள்ளுக்குள் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் என்பது வேறு விதமாக இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கரூர்ல வந்துட்டு 41 பேர்கள் விஜயால பலி கொடுக்கப்பட்டார்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1990 காலகட்டத்தில செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது, வாச்சாத்தி அப்படின்ற சம்பவம் நடந்துச்சு. அதாவது 1992 ஜூன் 20ஆம் தேதி வாச்சாத்தி கிராமத்தில் வந்துட்டு சந்தன மர கட்டையை எல்லாம் கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அதே போல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அந்த ஊருக்குள்ளே புகுந்து 90 பெண்கள் உட்பட 133 கிராமத்தினரை வந்துட்டு கிராமத்து நடுவில் இருக்கக்கூடிய ஆலமரத்திற்கு அழைத்து வந்து அங்கே இளம் பெண்களாக 13 வயசு சிறுமியிலிருந்து 8 மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இளம் பெண்களாக தேர்வு செஞ்சு 18 பேரை ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தெல்லாம் நீங்க எடுத்து கொடுங்க, காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க அவர்கள் அத்தனை பேரையுமே பாலியல் வன்கொடுமை பண்ணி, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணதோடு மீண்டும் அவர்கள் ஆலமரத்துக்கு எல்லோரும் முன்பும் அழைத்து வந்து அனைத்து மக்களையுமே விளங்கிட்டு ரோட்ல தெரு தெருவாக இழுத்துட்டு போன இந்த கொடூரமான சம்பவம் தான் இந்த வாச்சாத்தி. வெறுமன ஒரு நாள்ல மட்டும் நடக்கல, 3 நாட்கள் இந்த கொடுமை நடந்துச்சு. இவங்க அரூர் வனத்துறை அலுவலகத்துக்கு இந்த மக்களை எல்லாம் அழைத்துட்டு வந்துட்டு பெண்களை மறுபடியும் அங்கே நிர்வாணப்படுத்தி, உறவினர்களுக்கு முன்னாடி நிர்வாணப்படுத்தி, உறவினர்களை வச்சே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய விட்டதாக இருக்கட்டும், ஆண்களை வந்துட்டு ஆடைகளெல்லாம் கலற்றி ஒரு ட்ரெஸ் கூட போடாமல் நீண்ட நேரம் பெண்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், பெண்கள் கிட்ட வந்து விளக்கமாறு கொடுத்துட்டு அந்த ஆண்களை போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சதா இருக்கட்டும், இப்படி 3 நாட்கள் அந்த வாச்சாத்தி அப்படின்ற கிராம மக்களையே மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செஞ்சுச்சு அப்போது இருந்த அதிகார வர்க்கம். ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த கொடூரத்திற்கு ஆதரவாக சட்டமன்றத்திலையும் சரி, அறிக்கை வயலும் சரி, இந்த தப்பு செஞ்ச இந்த அத்தனை அதிகாரிகளுக்குமே ஒத்து ஊதுனவர் தான் இன்னைக்கு தாவேக்கால் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன். கம்யூனிஸ்ட் இயக்கமும் சரி, மலைவாழ் மக்கள் சங்கமும் சரி, இந்த 2 பேரும் இணைஞ்சு தான் அந்த மக்களுக்காக போராடுறாங்க. ஆனால் இந்த செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த கிராம மக்கள் தான் சந்தனக்கட்டையை கடத்தி வச்சிருக்கிறாங்க, தட்டி கேட்க போன வனத்துறை அதிகாரிகளை அந்த கிராம மக்கள் தான் தாக்குனாங்க. இந்த நல்ல சிவன், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்னைக்கு செயலாளராக இருந்தவர், அந்த நல்ல சிவன் வந்து ரொம்ப வயசான ஆளு, இவர் எப்படி வாச்சாத்தி போன்று மலை உயர கிராமத்தில் இருக்கக்கூடிய மலையில ஏறி போக முடியும் அப்படின்லாம் ரொம்ப நக்கலாக எந்த மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அந்த வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பக்கம் நின்று பேசியவர் தான் இந்த செங்கோட்டையன். உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி அத்தனை பேரையுமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி அவங்களுக்கு 2011ஆம் ஆண்டு தண்டனை என்பதும் கொடுக்கப்பட்டுச்சு.